அம்மா என்ன எது சமைக்கலையா? உட்காந்துட்டு இருக்கீங்க. காய் எதுவும் தீந்துருச்சுடா, காய் எதுவும் இல்ல, அதனால என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கிறேன். இப்படிலாம் யோசிக்க மாட்டீங்களே, எப்பவும் போல உங்க பச்சை புளி ரசத்தை இறக்கிடுவீங்களே. கரெக்ட், பச்சை புளி ரசம் ஞாபகம் வந்துருச்சு. ஐடியா, பச்சை புளி ரசம் 2 நிமிஷத்துல வச்சுட்டு வந்துடுறேன். நானே ஞாபகப்படுத்திட்டேனா? சரி வைங்க வைங்க. 2 நிமிஷம் சூப்பரா பச்சை புளி. ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. நீ சுட சுட கொதிக்க கொதிக்க சாப்பிடுறோம். ஓகே, வாங்க பச்சை புளி ரசம் எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். டேஸ்டாவும் இருக்கும், சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யலாம். இது புளி தண்ணி, ஜீரகம், மிளகு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே போட்டு இடிச்சு வச்சிருக்கிறேன். அதை தள்ளி விட்டுலாம். கொத்தமல்லி தழை, சின்ன வெங்காயம், பெருங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சமா தேங்காய் பூ போட்டுக்கலாம். கொஞ்சமா நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான கல் உப்பு போட்டுக்கலாம். தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். பச்சை புளி ரசம் ரெடி. இப்போ வாங்க சாப்பிடலாம். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. சுட்டு சுட்டு சாப்பாடு. இந்த பச்சை புளி ரசத்துக்கு கொதிக்க கொதிக்க சாப்பாடு இருக்கணும். எங்க அம்மா சின்ன வயசுல ரேஷன் அரிசி சாப்பாட்டுல இந்த பச்சை புளி ரசம் கரைச்சி கொடுப்பாங்க, அவ்வளோ அருமையா இருக்கும். பார்க்கவே கலர்ஃபுல்லா இருக்குது ரசம். சாப்பிட்டு பார்த்துருவோம். இதுக்கு துவையல் நல்லா இருக்கும். பொட்டுக்கடலை துவையல் தான் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு என்னென்ன துவையல் வேணுமோ செஞ்சுக்கலாம். கொதிக்க கொதிக்க சாப்பாடு இந்த பச்சை புளி ரசத்துக்கும் இந்த சின்ன வெங்காயம்லாம் இருக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். இதெல்லாம் ஒரு காலத்தில் பசிக்கு சாப்பிட்டது, ஆனால் இப்போ ஜீரணத்துக்கு தான் சாப்பிட்றாங்க. நாங்கள் அடிக்கடிக்கு இதை செஞ்சு சாப்பிடுவோம் சின்ன பிள்ளையில. சூப்பருங்க, செம்மையா இருக்குது. பாப்பா நீ டேஸ்ட் பார்த்துறியா? எனக்கு வேண்டாம், நீங்க சாப்பிட்றதுலயே தெரிஞ்சிருச்சு அது எவ்வளோ டேஸ்டா இருக்குன்னு. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஓகே, நீங்களும் வாங்க சாப்பிடலாம். பாய்.